தமிழக தேர்தல் வரலாற்றில் திமுக வென்ற தொகுதிகளையும் பெற்ற வாக்கு சதவீதங்களையும் தற்போது பார்க்கலாம். 1962 நடந்த தேர்தலில்தான் முதலாக அங்கீகாரத்துடன் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டியிட்டது. அத்தேர்தலில் திமுக 27.1 விழுக்காடு வாக்குகளை பெற்று 50 இடங்களில் வென்றது. 1967 40.69 விழுக்காடு வாக்குகளை பெற்று 137 இடங்களில் வென்றதுடன் ஆட்சியையும் முதலாக பிடித்தது. 1971 48.58 விழுக்காடு வாக்குகள் பெற்ற நிலையில் 184 இடங்களில் வெற்றி கிடைத்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்ற அதிக தொகுதிகள், அதிக வாக்கு விழுக்காடு இந்த தேர்தலில்தான். 1977 24.89 விழுக்காடு வாக்குகளும் 48 இடங்களும் கிடைத்தன. இம்முறை திமுக ஆட்சியை அதிமுகவிடம் இழந்தது. 1980 22.1 விழுக்காடு வாக்குகளுடன் 37 இடங்களில் திமுக வென்றது. 1984 29.34 விழுக்காடு வாக்குகள் பெற்ற திமுக 24 இடங்களை மட்டுமே வெல்ல முடிந்தது. அதிமுக இரண்டாக பிளந்திருந்த நிலையில் 1989 தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக 33.18 விழுக்காடு வாக்குகளுடன் 150 இடங்களில் வென்றது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அரியணையும் ஏறியது. 1991 ராஜீவ் படுகொலைக்கு பின் நடந்த தேர்தலில் திமுக 22.46 விழுக்காடு வாக்குகளை பெற்று 2 இடங்களில் மட்டுமே வென்றது. சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் மோசமான செயல்பாடு இதுவே. 1996 173 இடங்களில் அமோக வெற்றி பெற்ற திமுக 42.07 விழுக்காடு வாக்குகளை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. 2001 31 இடங்களில் மட்டுமே வென்று ஆட்சியை இழந்த திமுக 30.92 விழுக்காடு வாக்குகளை ஈட்டியிருந்தது. 2006 26.46 விழுக்காடு வாக்குகளுடன் திமுக 96 இடங்களில் மட்டுமே வென்றிருந்தாலும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. 2011 23 இடங்களில் வென்ற திமுக ஆட்சியை பறிகொடுத்தது. இம்முறை அதற்கு 22.39 விழுக்காடு வாக்குகள் கிடைத்தன. 2016 31.4 விழுக்காடு வாக்குகளுடன் 89 இடங்களில் வென்ற திமுக தொடர்ந்து எதிர்க்கட்சியாகவே நீடித்தது. மு. கருணாநிதி, ஜெயலலிதா ஆகிய ஆளுமைகள் மறைவுக்கு பின் 2021 தேர்தல் நடைபெற்றது. இம்முறை 133 இடங்களில் வென்று 37.7 விழுக்காடு வாக்குகளுடன் திமுக 10 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் ஆட்சி அமைத்தது.